ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா, இப்போ வீடியோ போட்டு வேற ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு ரொம்ப ஒரு பிடிச்சமான இடம் தான். சம்மர் லீவ் வேற வந்துச்சு. ஸோ இப்போ நம்ம வண்டலூர் ஜூ தான் போயிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபோர்த் டைம் போகிறது. ஸ்கூல் படிக்கும்போது ஒரு தடவை, காலேஜ் படிக்கும்போது ஒரு தடவை, அப்புறம் இவங்களை மேரேஜ் பண்ணிட்டு ஒரு தடவை போனேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோர்த் டைம் ஃபேமிலியோட போகிறேன். என்னதான் 3 வாட்டி போனாலும் இப்போ பெருசாக போர் அடிக்கிறமே தெரில. ஒரு சின்ன ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குது. ஓகே வாங்க, இப்போ இந்த டைம் என்னென்ன சேஞ்சஸ்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். நாங்கள் லாஸ்ட் டைம் போகும்போது சில அனிமல்ஸ்லாம் பார்க்கல. இந்த வாட்டி எப்படி இருக்குன்றதெல்லாம் பார்க்கலாம். அண்ட் இதோட ப்ரைஸ் அண்டு உள்ள என்னென்ன ஃபுட்ஸ் என்ன மாதிரி இருக்குது எல்லாத்தையும் வாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க போகலாம். நாங்கள் காலையில் 10 மணிக்கு கிளம்பலான்னு பிளான் போட்டோம். ஆனால் செம்ம லேட் ஆயிடுச்சு. உள்ளே போனால் சாப்பாடு இருக்குமோ இல்லையோன்னு தெரியாது. சரி, அதனால் போகிற வழியிலே நம்ம சாப்பிட்டு போயிடலான்னு சங்கீதாவுக்கு வந்துட்டோம். அப்படி இப்படின்னு ஒரு வழியாக 2 மணி போல் வண்டலூர் ஜூ ரீச் பண்ணிட்டோம். அப்படியே இந்த மெயின் என்ட்ரன்ஸை தாண்டினா உள்ளே பார்க்கிங் இருக்குது. பார்க்கிங் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நிறைய இடம் ஃபுல்லாக தான் இருந்துச்சு. இடம் கண்டுபிடிக்கிறதுக்கே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஒரு வழியாக வண்டலூர் ஜூ வந்துட்டோம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் இதோட டீட்டெயில்ஸ் இல்லை நீங்கள் புக் பண்ணால் கூட இந்த பார்கோட் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே இங்கேயே வச்சுருக்காங்க. அண்ட் இதை தாண்டி போனால் டிக்கெட் கவுண்டரும் இருக்குது. அண்ட் இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக அந்த ஒரு பூத் மாரியும் வச்சுருக்காங்க. நான் பார்த்தீங்கன்னா கவுண்டர் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் இங்கே தான் ஜிபே போட்டு எடுத்துட்டேன். ஸோ இங்கே பெருசாக கூட்டம் இல்லை. ஸோ நீங்கள் ஜிபே யூஸ் பண்ணுறதா இருந்தால் இதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போனால் இங்கே ஒரு லாக்கர் ரூம் வச்சுருக்காங்க. இது ஃப்ரீ தான். நீங்கள் உங்கள் லக்கேஜை கொடுத்துட்டு போயிடலாம். அப்படியே இந்த என்ட்ரன்ஸ்லாம் தாண்டி வந்தால் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய மயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே நடமாடிட்டு இருந்துச்சு. நான் லாஸ்ட் டைம் வந்தப்போ இப்படி பார்த்தேனான்னு தெரில. பட் இப்போ பார்த்தீங்கன்னா மயில் எல்லாமே ரொம்ப கிட்டக்க நம்ம பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா சில இதெல்லாம் நம்மளை பார்த்து ஓடக்கூட மாட்டேங்குது, நம்மக்கிட்ட வருது. ஸோ இன்னும் சூப்பராக இருந்துச்சு. அப்படியே இந்த அனிமல்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு அப்படியே நம்ம கொஞ்சம் டயர்டாகி அப்படியே கொஞ்சம் போவோம் பார்த்தீங்களா. அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்தமாரி ஒரு சின்னதாக ஒரு செட்டப் வச்சுருக்காங்க. ஒரு 5 செகண்டோ 10 செகண்டோ இதில் தாண்டி போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வைல்டு அனிமல்ஸ் தான். புலி, சிங்கம், சிறுத்தை அந்த ஏரியாவுக்கு தான் வந்திருக்கோம். இது வீடியோவில் பார்க்க எந்த அளவுக்கு தெரியுதுன்னு எனக்கு தெரியல. பட் நிஜத்தில் இந்த புலியை பார்க்குறதுக்கே உங்கள் காசு ஒருத்தன் தான் சொல்லுவேன். அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. அதை தாண்டி அப்படியே வந்தீங்கன்னா ஒயிட் டைகர் அது பார்த்தீங்கன்னா 2-3 புலி கூட இருந்துச்சு. பட் இதில் இப்போ 2 தான் தெரியுது. இதையும் நீங்கள் நேரில் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். 3ம் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த சிங்கம் எம்பளம் மாரி இருக்கும். அந்த சிங்கம் படத்துலலாம் காட்டுவாங்களா அந்தமாரி இருந்துச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா நாங்கள் போன டைம் தான் கரெக்டாக ஃபுட்டு வைக்கிற இடம் வந்துச்சு. பட்டு இதை பார்க்க முடியாது, அவங்க உள்ளே தனியாக ஒரு கேஜிக்குள்ளே தான் கொடுப்பேன்னாங்க. அதை தாண்டி அப்படியே சிங்கத்துக்கு வந்தோம். சிங்கம் ரொம்ப உத்து பார்த்தா தான் தெரியும், இதில் தெரிய உங்களுக்கு வாய்ப்பு இல்லை. பட் ஒரு சவுண்டு கொடுத்துச்சு பாருங்கள் சிங்கம். புலியை பார்க்கும்போது என்ன ஃபீல் இருந்துச்சோ அதை விட பல மடங்கு ஃபீல் இந்த சவுண்டுலேயே கிடச்சிச்சு. 5 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் பார்க்க கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக ஜூ முடிய போகுது. இந்த முடிகிற இடத்துல தான் பார்த்தீங்கன்னா இவங்க நிறைய வித்தியாசமான அனிமல் அண்ட் நிறைய சூப்பராக இருக்கிற அனிமல்ஸ் வச்சுருக்காங்க. நீங்களே பாருங்கள் நாங்கள் என்னென்னலாம் பார்த்துருக்கோன்னு.
ஜூக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே ஃபீடிங் ரூம் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டுக்கோங்க. ஏன்னா நாங்கள் எக்ஸிட் போகிறப்ப மட்டும்தான் ஒன்று பார்த்தோம். பப்ளிக்காக ஃபீட் பண்ண கூச்சப்படுறவங்க வந்துட்டு முன்னாடியே கேட்டுட்டு போகிறது நல்லது. ஃபைனலி ஜூவோட எண்டுக்கு வந்துட்டோம். இங்கே தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் சைக்கிள் எடுத்திருந்தா நீங்கள் ரிட்டன் விட்டு போனோம். நாங்கள் அப்படியே சின்னதாக வந்து ஒரு ஷாப்பிங் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆக்சுவலாக 2 o'clock உள்ளே வந்திருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா மணி வந்துட்டு 5:40 ஆயிடுச்சு. ஸோ கிட்டத்தட்ட 3 hours உள்ளே இருந்திருக்கிறோம். பட் நாங்கள் கொஞ்சம் வெயிலெலாம் கொஞ்சம் குறைஞ்சதுக்கப்புறம் வந்தனால எங்களுக்கு பெருசாக அஃபெக்ட் ஆகலை. அது மாதிரி ஸ்டார்டிங்கில் வெயில் வர்றதுக்கு முன்னாடி வந்தீங்கனாலும் கொஞ்சம் நல்லா பார்த்துட்டு வந்துடலாம். நடுவில் அந்த மதிய டைமில் மட்டும் வந்துடாதீங்க. ஃபுல்லாக நடக்கும்போது சும்மா நடந்ததுக்கே எங்களுக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. வெயிலில் நடந்தால் அவ்வளோதான். அங்கங்கே கொஞ்சம் அந்த ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு அந்த ஒரு சின்னதாக ஒரு வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி வச்சுருக்கான். அது வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் அலைஞ்சி திரிஞ்சும் போது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. பட்டு 3 மணி நேரம் 4 மணி நேரம் இருந்தாலும் இன்றைக்கி மோஸ்ட்லி நாங்கள் எல்லாத்தையும் இடத்தையும் பார்த்துட்டோம். ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஒர்த்து தான். பட்டு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நினச்சதை விட கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. நான் ஒரு 3.5 years முன்னாடி இவங்க கூட போகும்போது 80 rupees இருந்துச்சு. நான் நினச்சேன் ஒரு 100 இருக்கும்னு நினச்சேன். பார்த்தீங்கன்னா 150 ஆயிடுச்சு. அண்ட் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு 150. அண்ட் சைக்கிள் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து டோட்டலாகவே 50 rupees தான் இருந்துச்சு மொத்தமாகவே. இப்போ பார்த்தீங்கன்னா 1 hourக்கு 35 rupees கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ரேட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்கச்சக்கமாக ஏறி இருக்கு. பட் மற்றபடி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நிறைய செட்டப்ஸ்லாம் கொஞ்சம் கொண்டு வந்துருக்காங்க. அந்த வாட்டர் ஃபால்ஸ் சின்னதாக வருது. அப்புறம் நிறைய டைகர்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒர்த்தாக தான் இருக்குது. பட் ரேட்டு தான் நீங்கள் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் முன்னாடி வந்துட்டு இப்போ வரதா இருந்தால் ரேட்டு மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் ஓவராக இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நல்ல ஒரு ஒர்த்தான ஏரியா தான். அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இடத்துல ரெஸ்ட் ரூம் அப்புறம் தண்ணி பிடிக்கிறதுக்கு அதுக்கெலாம் வச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பெரிய பிரச்சனை கிடையாது. கிட்ஸு கூப்பிட்டு வரவங்க மட்டும் அவங்களுக்கு தேவையான திங்ஸ்லாம் மறக்காமல் எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் ஆகுதுன்றனால அவங்களுக்கு எதுனா ஸ்நாக்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். பை.